ஒரு குடும்பத்துல ஒரு குடும்பஸ்தனா இருக்க ஒரு ஆணுக்கு என்ன தேவை அப்படின்னா ஒரு பர்ஃபெக்டான பார்ட்னர் தேவை. அதை தான் இந்த படத்துல நாங்க சொல்ல ட்ரை பண்ணியிருக்கோம். ஹீரோயினுக்கு மட்டும் தான் லைட் போடுவேன். நல்லா ஃப்ரேம் போடுவேன். அவங்கள மட்டும் தான் அழகா காட்டுவேன். ரியோ எல்லாம் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருப்பேன். சிலர் வந்து இன்டர்வியூஸே எடுக்க மாட்டோம்னாங்க, சிலர் ரிவ்யூஸ் பண்ண மாட்டோம்னு பண்ணல. ஸோ பரவாயில்ல. ஆனா அவங்களும் பண்ணக்கூடிய இடத்துக்கு உழைக்கிறதுக்கு நாங்க தயாரா இருக்கோம். வேலை செய்வோம். ஓகே. சித்து ப்ரோ வந்துட்டு ஜீனி, போக்கி என்ன வேணா சொல்லலாம். நெறைய மாத்திரை கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நெறைய மியூசிக் கடைசியில எடுத்துட்டு வருவாரு. எவரெஸ்ட் ஈஸி செஃப். செஃப் ஆகுங்கள் சில நிமிடங்களிலேயே. சௌபாக்யா ஹோம் அண்ட் கிச்சன் அப்ளையன்சஸ். வந்திருக்கக்கூடிய பிரஸ் அண்ட் மீடியா எல்லாருக்குமே ஃபர்ஸ்ட் நன்றி. எல்லா பத்திரிகையாளர் சந்திப்புலையுமே இப்படி சொல்லி தான் ஆரம்பிப்பாங்க. பட் இது வந்து அந்த ஃபார்மாலிட்டிக்காக சொல்ற நன்றி கிடையாது. உண்மையிலேயே அடி மனசுல இருந்து பை த பாட்டம் ஆஃப் மை ஹார்ட் உங்க எல்லாருக்குமே ரொம்ப 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 நன்றி. ஏன்னா ஒரு படத்தை எடுத்து முதல்ல மக்களுக்கு போறதுக்கு முன்னாடி மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்க போறது நீங்க தான். ஸோ உங்களுக்கு தான் ஃபர்ஸ்ட் காமிப்போம். ஒரு படத்தோட முதல் ஆடியன்ஸ் நீங்க எல்லாரும் தான். இதுக்கு முன்னாடி ஆமா ஒரு சில படம்லாம் பண்ணியிருக்கேன். எல்லாத்துக்கும் நிறைய பாராட்டியிருக்கீங்க. அது எப்படி இருக்கும்னா ஒரு பாதி பேர் பாராட்டுவாங்க, ஒரு சிலருக்கு வேற கருத்து இருக்கும். ஸோ இந்த பக்கம் வந்தா இவன் நிக்கிறான்னு சொல்லிட்டு பின்னாடி வழியாலாம் போயிருவீங்க. அதெல்லாமும் நான் பார்த்துருக்கேன். ஆனா ஆனா இந்த படத்துல எல்லாருமே வந்து என்கிட்ட நின்னு பேசி எல்லாருமே விஷ் பண்ணிட்டு போனீங்க. ஒரு மனதா எல்லாருமே பாராட்டி ஒரு பாராட்ட வந்து இந்த படத்துல தான் நான் ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தேன் வெளியில. ஸோ இந்த படம் வந்து என்ன மாதிரி படம் பண்ணணும் அப்படின்றத எனக்கு கத்துக் கொடுக்குது. அதுக்காக இதுக்கு முன்னாடி நான் பண்ணதெல்லாம் தப்பு அப்படிலாம் நான் சொல்லல. ஒவ்வொரு படத்துலையும் வேற வேற ஆடியன்ஸ்க்கு ஒரு சிலருக்கு பிடிக்கும், ஒரு சிலருக்கு பிடிக்காது. ஒரு ஒரு மிக்சடான ரிவ்யூஸ் இருக்கும், ஒரு மிக்சடான கருத்துக்கள் இருக்கும். அது எல்லாத்தையுமே ஒதுக்கி வச்சுட்டு ஒரு ப்ராப்பர் என்டர்டெய்னர் அப்படின்னா கருத்து காணாம போயிரும்ன்றது இந்த படம் எனக்கு கத்துக் கொடுத்தது. ஸோ அதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. நீங்க எல்லாரும் ஒன்னா வந்து விஷ் பண்ணிட்டு பாராட்டிட்டு போனது வந்து வெறும் பாராட்டு கிடையாது. அதெல்லாம் மிகப்பெரிய பிளஸ்ஸிங்ஸ். ஸோ அதை கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. அந்த பிளஸ்ஸிங்கை கொடுத்தது மட்டும் இல்லாமல் அதை கொண்டு போய் மக்கள்கிட்டையும் சேர்த்தீங்க. ஸோ அதனால தான் சொன்னேன், இது வெறும் ஃபார்மாலிட்டிக்காக உங்களுக்கு சொல்ற நன்றி கிடையாது. இந்த தேங்க்ஸ் மீட்டுக்கான காரணமும் அதுதான். உங்க எல்லாருக்கும் உண்மையிலேயே மனசார நன்றி சொல்லணும்னு நாங்கள் எல்லாருமே நினைச்சோம். ஸோ பத்திரிகையாளர்கள், எழுத்தாளர்கள் எல்லாருக்குமே மீண்டும் ஒரு முறை ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச். இன்னும் அடுத்தடுத்து இதே மாதிரியே நீங்க எல்லாரும் பாராட்டுற மாதிரியே படம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு டீமா சேர்ந்து நாங்க ஒரு மனதா முடிவு பண்ணியிருக்கோம். ஸோ அடுத்தடுத்து இதே மாதிரியே படம் கொடுக்கறதுக்கு நாங்க ட்ரை பண்றோம். அதுலயும் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சொல்லுங்க, பிடிக்கல அப்படின்னா பின்னாடி வழியா போக வேணாம், என்கிட்ட வந்து சொல்லிட்டு போங்க, எதை திருத்திக்கணும்ன்றது நான் தெரிஞ்சுப்பேன். ஸோ எனக்கு நேரா வந்து சொல்லிட்டு போங்க. ஸோ உங்க எல்லாருக்குமே நன்றி. அண்ட் அடுத்து இந்த தேங்க்ஸ் மீட்ல நான் முக்கியமா நன்றி சொல்லணும்னு நினைக்கிறது என்ன பார்த்துக்கிற என்னோட டீம், என்னோட என்னோட மேனேஜர், என்னோட மேனேஜர் என் ஃப்ரெண்டு சந்திரகுமார், அவருக்கு வந்து ரொம்ப ரொம்ப நன்றி. அடுத்து என்னோட மேக்கப் மேன் மகாராஜன், என்னோட அசிஸ்டன்ட் ஜிகே. அசிஸ்டன்ட் ஜிகே வந்து கிட்டத்தட்ட என்னோட பொண்டாட்டி மாதிரி. இவங்க எல்லாரும் சொல்லுவாங்க, இப்படி ஒரு அசிஸ்டன்ட் வேணும்னு எங்க எல்லாருக்கும் பொறாமையா இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க எல்லாருமே. ஸோ ஜிகேக்கு தேங்க்ஸ். அண்ட் என்னோட ஹேர் ஸ்டைலிஸ்ட் ஆனந்த், ஸோ அவருக்கு நன்றி. மகாராஜன் வந்திருக்கீங்களா நீங்க? ஓகே. சரத்குமார் மாதிரி ஓரமா நின்னுலாம் அப்படி பார்த்துட்டு இருக்கீங்களா? ஓகே. ஸோ என்னோட அசிஸ்டன்ட்ஸ் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். அண்ட் ரொம்ப முக்கியமா ஒருத்தருக்கு தேங்க்ஸ் சொல்லணும். என்னோட மனைவி ஸ்ருதி. எவ்வளோ டார்ச்சர் பண்ணாலும் ஒரு படம் பண்றேன்ற பேர்ல வீட்டில் எவ்வளோ இரிட்டேட் பண்ணாலும் அது எல்லாத்தையுமே பொறுத்துக்கிட்டு அந்த லவ் கொடுத்துக்கிட்டே இருக்கிறதுக்கு தேங்க்யூ ஸோ மச். ஐ லவ் யூ. ஓகே. ஸோ இந்த படத்துல நாங்க சொல்ல வந்தது இது ஆண்களுக்கான படம் அப்படின்னு நிறைய சொல்லிட்டே தான் இருந்தோம். ஆண்களுக்கு என்ன தேவைன்றது இந்த படத்துல சொல்லதான் நாங்க முயற்சி பண்ணோம். ஒரு ஒரு குடும்பத்துல ஒரு குடும்பஸ்தனா இருக்க ஒரு ஆணுக்கு என்ன தேவை அப்படின்னா ஒரு பர்ஃபெக்டான பார்ட்னர் தேவை. அதை தான் இந்த படத்துல நாங்க சொல்ல ட்ரை பண்ணியிருக்கோம். ஸோ எல்லா குடும்பமும் நல்லா இருக்கணும் அப்படின்னா அந்த குடும்பத்துல இருக்க ரெண்டு பேரையுமே புரிஞ்சுக்கிட்டு கிளைமேக்ஸ்ல ஆர்ஜே விக்னேஷ்காந்த் சொன்ன மாதிரி 50-50ன்னு ஒன்று கிடையவே கிடையாது அப்படின்றத ரொம்ப அழுத்தம் திருத்தமா சொல்லணும்னு நாங்கள் நினைச்சோம். அது நிறைய பேருக்கு கன்வே ஆயிருக்கிறத பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருந்தது. இட்ஸ் லைக் ஒரு டைம் ஒரு டைம் மனைவி 70னா கணவன் 30, ஒரு டைம் கணவன் 70னா மனைவி 30 அப்படின்றது தான் உண்மையான 50-50 அப்படின்றத வந்து நிறைய பேருக்கு புரிய வச்சது இந்த படம். அதை பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருந்தது. நிறைய பேர் வந்து கால் பண்ணி அப்ரிஷியேட் பண்றது வந்து வெறும் படம் ரொம்ப நல்லா இருந்தது அப்படின்றதோட இல்லாம நான் என் ஒய்ஃபோட போய் பார்த்தேன்,
2 பேரும் விழுந்து விழுந்து சிரிச்சோம், எங்களை பார்க்குற மாதிரி இருந்தது அப்படின்னு நிறைய பேர் அப்ரிஷியேட் பண்ணாங்க இந்த படத்துக்கு. ஸோ அது அது ரொம்ப பெரிய சந்தோஷத்தை கொடுத்தது எனக்கு. ஏன்னா இந்த படத்தோட பர்பஸ் வந்து நீ பெருசா நான் பெருசான்றது இல்லை, 2 பேருமே பெருசு கிடையாது, 2 பேருமே குடும்பம்னு வந்துருத்தா 2 பேருக்குமே 2 பேருக்கும் கீழே தான் இருக்கணும் அப்படின்றத இந்த படம் புரிய வச்சுதுன்னு நினைக்கும் போது ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஸோ அதை புரிஞ்சுக்கிட்டு தியேட்டருக்கு வந்து செலிப்ரேட் பண்ண எல்லாருக்குமே நன்றி. ரொம்ப முக்கியமான நன்றி யாருக்கு சொல்லணும் அப்படின்னா, குடும்பமா தியேட்டருக்கு வந்த எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. இதுல வந்து நிறைய தியேட்டர் ஓனர்ஸ் நீங்க பேசுறத பார்த்துருப்பீங்க. இதுக்கு முன்னாடி நான் தியேட்டர் விசிட் போயிருக்கேன், இந்த படத்துக்கு தியேட்டர் விசிட் போனேன். தியேட்டர் விசிட்டுக்கு போகும்போதெல்லாம் திரும்ப திரும்ப எனக்கு தெரியறது, முக்கியமா இந்த படத்துல தெரிஞ்சது, தியேட்டர்ல கூட்டமா உட்காந்து பார்க்கும்போது நிறைய அழகான முகங்களை பார்க்க முடிஞ்சுது, நிறைய இன்னசென்ட்டான ஃபேஸஸை பார்க்க முடிஞ்சுது. நான் ஒரு புத்திசாலின்னு ப்ரூவ் பண்ணிக்கணும், நான் ஒரு இதை சொல்லணும் அதை சொல்லணும் அப்படின்றதெல்லாம் தாண்டி நான் தியேட்டருக்கு வர்றது என்ஜாய் பண்றதுக்கு, நான் ஜாலியா செலிப்ரேட் பண்றதுக்கு, நான் படத்தை பார்த்து சிரிச்சு ஹாப்பியா வெளியே போறதுக்கு அப்படின்ற நிறைய முகங்களை என்னால பார்க்க முடிஞ்சுது. ஸோ எல்லாருமே ரொம்ப சிரிச்சு ஹாப்பியா எங்களை வெல்கம் பண்ணாங்க. அப்படி வெல்கம் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. இதே மாதிரி நீங்க எல்லாருமே ஹாப்பியா பாக்குற மாதிரியான படங்களை தொடர்ந்து பண்ணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அண்ட் அகைன் என்னோட காஸ்ட் அண்ட் க்ரூ எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். இப்ப கடைசியா பேச கூப்பிடும் போதே ஒரு பிரச்சனை இருக்கும், இவன் எவ்வளவு நேரம்டா பேச போறான்னு எல்லாருக்குமே தோணும். ஸோ அதனால என்னோட டீம் எல்லாருக்குமே ஒட்டுமொத்தமா தேங்க்ஸ். அண்ட் மாளவிகா, எஸ் ஆஸ் தே செட், எனக்கு ஒரு லக்கி ஹீரோயின் நீங்க. ஸோ அகைன் அது இந்த படத்துல இவ்வளோ ரிசீவ் பண்ணும்போது அதுல வந்து அந்த முழு பார்ட்டையும் நான் எடுத்துக்கூடாது. இந்த படத்தோட பர்பஸும் அதுதான். ஒரு ஃபேமிலியோட முழு பார்ட்டை வந்து ஒருத்தர் எடுத்துக்க முடியாதுன்றதான் நாங்க சொன்னோம். இந்த படத்தோட முழு வெற்றியை ஹீரோ அப்படின்னு சொல்லிட்டு ரியோராஜின் ஆண் பாவம் பொல்லாதுன்னு போடலாம், அது டைட்டில் ஆண் பாவம் பொல்லாதுன்றனால அப்படி போட்டிருக்காங்க. பட் திஸ் இஸ் ரியோராஜ் அண்ட் மாளவிகாவின் ஆண் பாவம் பொல்லாதது. அதை ஜஸ்டிஃபையும் பண்ணியிருக்கீங்க நீங்க ஸ்க்ரீன்ல. ஸோ ஒரு ஈக்குவல் ஸ்க்ரீன் ஸ்பேஸ் ஒரு ஹீரோயினுக்கு கிடைக்கும் போது அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுவும் இந்த மாதிரி ஒரு படத்துல 2 பேரும் சேர்ந்து நடிக்கும் போது எல்லா சீனுமே கொரியோ பண்ணி பெர்ஃபார்ம் பண்ற மாதிரி இருக்கும். சண்டைனா சும்மா நின்று சண்டை போட்டுடலாம், ஃப்ரேம் வச்சு ஈஸியா எடுத்துடலாம். பட் நாங்க அப்படி பிளான் பண்ணல, அது எல்லாமே ஒரு கொரியோவா இருக்கணும் அப்படிங்கும்போது அது எல்லாத்துக்குமே கோஆப்ரேட் பண்ணி எல்லாத்தையுமே ரிசீவ் பண்ணி அதை ப்ராப்பரா ஸ்க்ரீன்ல டெலிவரி பண்ணியிருக்கீங்க. ஸோ அதுதான் இதோட சக்ஸஸ்க்கு காரணம். ஒருவேளை உங்களோட கேரக்டர் கொஞ்சம் கம்மியா போயிருந்தாலுமே இது இப்படி இருந்திருக்குமான்னு கேட்டால் கண்டிப்பா கிடையாது. ஸோ ஃபுல் எஃபர்ட்டை கொடுத்ததுக்கு தேங்க்யூ, தேங்க்ஸ் அகைன். அண்ட் இதே மாதிரியே அடுத்தடுத்த படங்களும் ஃபுல் எஃபர்ட்டோட ஃபுல் டிசிப்ளினோட பண்ணுங்க, எப்பயும் சொல்றதுதான். ஸோ ஆல் த வெரி பெஸ்ட். அண்ட் அவ்வளோதான். அண்ட் மலிவு விலை மணிவண்ணன் சார். இந்த படத்துல எனக்கு எது பெரிய சந்தோஷம் அப்படின்னா, ஆர்ஜே விக்னேஷ்காந்தை நீங்க எல்லாரும் அக்செப்ட் பண்ணிக்கிட்டது எனக்கு பெரிய சந்தோஷம். பிகாஸ் ரொம்ப நாளா ஒருத்தன் வெயிட் பண்ணி அவனோட சக்சஸ்க்காகவும் தன்னை ஒரு நடிகனா ப்ரூவ் பண்ணிக்கிறதுக்காகவும் ஒருத்தன் வெயிட் பண்ணிட்டே இருக்கும்போது அதுக்கான சரியான மேடை கிடைச்சாதான் அதை பண்ண முடியும். இந்த படத்துல ஒரு நல்ல ரோல் கிடைச்சி அதை சூப்பரா ஜஸ்டிஃபை பண்ணிதான். எப்பவுமே விக்னேஷ்காந்த் ஆசைப்படுறது அதுதான், ஒரு நல்ல பர்ஃபார்மிங் ஆர்டிஸ்டா நான் இருக்கணும்னு தான் விருப்பப்படுறேன் அப்படின்னு. நம்ம எல்லாருக்குமே விக்னேஷ்காந்த்னா படம்னு வந்துட்டா விக்னேஷ்காந்த் ஒரு காமெடியனா தெரிவாரு, அவர் காமெடி பண்ணுவாரு அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. பட் இல்ல, அவரோட ஆசையும் அதுதான் அண்ட் அவரும் அதுதான், அவர் ஒரு பெர்ஃபார்மிங் ஆர்டிஸ்ட். ஸோ அதுக்கு ஒரு ரோல் கிடைக்கும் போது அது சூப்பரா ஜஸ்டிஃபை பண்ணியிருந்தாரு. வாழ்த்துக்கள் பழனிசாமி. ஓகே. First of all, thank you so much, Present Media, for coming here. Okay. First, I have to thank the production because நீங்க இல்லைன்னா இந்த படம் இல்லை. And then Kalai Anna, because he's the reason why I'm there. ஆக்சுவலி நான் தமிழில் ஜோக் அப்புறம் எதுவும் பண்ணல. தேர் வாஸ் அ வெரி பிக் கேப். என்கிட்ட எல்லாரும் வந்து ஏன் பண்ணல, ஜோ அண்ட் வெல்னு எல்லாம் கேட்டிருந்தேன். ஸோ அதுக்கு ஐ எம் கிவிங் திஸ் அண்ட் ஹீ இஸ் த ரீசன். ஐ எம் வெரி வெரி ஹாப்பி. ஆக்சுவலி எனக்கு என்ன சொல்லணும்னு தெரியல. தென் ரியோ, நான் இது எல்லா இடத்துலையும் சொல்லுவேன், ஹீ இஸ் த பெஸ்ட் கோஸ்டர் ஐ ஹவ் காட். நான் கொஞ்சம் படம் தான் பண்ணியிருக்கேன், பட் ஹீ இஸ் த பெஸ்ட் தட் ஐ காட். அப்புறம் ஐயோ, மத்தேஷ் அண்ணா இவங்க வந்து ஐ டோல்ட் திஸ் பிஃபோர், இவங்க வந்து எல்லாரும் கிண்டல் பண்ணுவேன், ஹீரோயினுக்கு மட்டும்தான் லைட் போடுவேன், நல்லா ஃப்ரேம் போடுவேன், அவங்கள மட்டும்தான் அழகாக காட்டுவேன், ரியோ எல்லாம் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருப்பேன். ஸோ படம் பார்த்ததுக்கு அப்புறம் ஐ ஃபெல் வெரி வெரி ஹாப்பி, ஏன்னா அழகாக தான் காட்டியிருந்தேன். ஸோ யா. தென் சித்து அண்ணா இஸ் லைக் ஜோலியும் வி ஹாவ் ஒர்க்ட் இன் த செகண்ட் ஃபிலிம். ஜோ எனக்கு கெரியர்லே பெஸ்ட் சாங் கொடுத்த படம். இட் ஹாவ் டன் ஸோ மச் ஃபார் மீ. இப்போவுமே என்ன வீடியோ வந்தாலும் உருகின்னு தான் போட்டிருக்கு. ஸோ ஹீ இஸ் சம்திங் வெரி ஹீ இஸ் லைக் மை பிரதர், ஹீஸ் லைக் அ ஃபேமிலி. ஸோ ஐ வுட் லைக் டு தேங்க் யூ. தென் வருண், வி ஆர் ஆல்சோ ஒர்க்கிங் ஃபார் தி செகண்ட் டைம். நாங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு என்ன சொல்லணும்னு தெரியல. ஸோ யா, ஐ வாண்ட் டு தேங்க் ஆல் ஃபார் கம்மிங் ஹியர் அண்ட் யா, தேங்க் யூ.
தேங்க்யூ ஸோ மச். அண்ட் சக்தி, உங்கள்கிட்ட வந்துட்டு இப்போ ஒரு கேள்வி கேட்டே ஆகணும். உண்மையிலே சொல்லுங்க, சிவனா சக்தியா? போத். போத். ஸோ எஸ், தேங்க்யூ ஸோ மச் மாளவிகா, மனோஜ். நீங்க வந்துட்டு நிறைய கமெண்ட்ஸ் பார்த்துட்டு தனியா இருந்து அதுக்கெல்லாம் ரியாக்ஷன்லாம் பண்ணியிருப்பீங்க இல்லையா? நாங்க சில கமெண்ட்ஸ் எல்லாமே சோஷியல் மீடியால இருந்து உங்களுக்காக எடுத்து வச்சிருக்கோம். ஸோ அதுக்கு லைவா நீங்க என்ன ரியாக்ட் பண்றீங்க, உங்களோட ஆன்சர் என்னன்றதை நாங்க கண்டிப்பா நல்லா எடுத்து வச்சிருக்க மாட்டாங்க. கண்டிப்பா நல்லா எடுத்துக்க மாட்டாங்க. ஸோ எஸ், அந்த கமெண்ட்ஸ் இதெல்லாம் முன்னாடியே பண்ணிட்டோன்னே 2015ல இந்த கமெண்ட்லாம் போட்டு அவங்க கிட்ட திட்டு வாங்கினதெல்லாம் சொல்லி பதில் சொல்லி நெக்ஸ்ட் யுவர் ஆக்டிங் சூப்பர் அண்ணா அப்படின்னா மோர் மூவி அண்ணா. நெக்ஸ்ட் யுவர் ஆக்டிங் சூப்பர்னா இப்பவும் இல்ல, அடுத்து சரி ட்ரை பண்ணுங்கிறீங்களா? அப்படி இல்லையா? சரி ஓகே, அடுத்து. ஸோ நெக்ஸ்ட் கமெண்ட் ப்ளீஸ். இன் திஸ் மூவி ஆர்ஜே விக்னேஷ்காந்த் ஹீரோ. In this movie, Ajay Devgn hero, as a lawyer, his explain was awesome and it touched many heads. என்னைய மாதிரியே இங்கிலீஷ்ல எழுதியிருக்காங்க. ஓகே, நிறைய பேர் ஹெட்ஸ் இல்லை, ஹார்ட்ஸ். ஸோ இதயங்களை எனக்கு நிறைய கமெண்ட்ஸ் வந்துச்சு இந்த மாதிரி. அப்போ வந்து துபாயில இருந்து என்னுடைய தெரிஞ்ச ஒருத்தர் வந்து அவர் கால் பண்ணிட்டு அழுதார், கொஞ்ச நேரம் அழுதார். இது மாதிரி நிறைய பேர் சொன்னாங்க, எனக்கு அது கண்கலங்க வச்சுச்சு அந்த கடைசி சீன் அப்படின்னு சொல்லி அழுதாரு. அதுதான் எனக்கு இதுவரையிலும் கிடைச்சதுலேயே பெரிய பாராட்டா நான் அதான் நினைக்கிறேன். ஸோ அந்த ஒரு கண்ணீர் துளி யாருனே தெரியாத ஒருத்தர் ஒரு கேரக்டர் பண்ணுறப்ப நடக்கிறது இருக்குல்ல, அது வந்து அந்த நேரத்தில் கேரக்டராக ஃபீல் பண்ணாதான் அது நடக்கும். ஸோ அது நடந்திருக்கு அப்படின்றது எனக்கு ரொம்ப சந்தோஷம். எல்லா ரிவ்யூவர்ஸ்க்கும் சந்தோஷம். நிறைய பாராட்டி இருந்தாங்க, சில குறைகளும் இருந்துச்சு, சில டிஸ்கஷன்ஸும் வந்திருக்கு. அதெல்லாம் வரணும்னு தான் ஆசைப்பட்டு இந்த படத்துக்கு பண்ணோம். ஸோ அதையே நம்ம நேரடியாக அட்ரஸ் பண்ணலன்னா டிஸ்கஷன்ஸ் இருக்கணும் அப்படிங்கிறது தான், டிஸ்கஷன்ஸ் ஓப்பனாக இருக்கணுன்றது இந்த படத்துது. ஸோ நிறைய பாராட்டுகள் வந்திருக்கு. பாராட்டிரோமோன்னு பயந்து சில முக்கியமான ரிவ்யூக்கள்லாம் கூட வரல. பட் அது ஓகே. ஆனால் அதை எப்படி நான் எடுத்துக்கணும்னு நினைக்கிறேன்னா, அந்த முக்கியமான ரிவ்யூவர்ஸ் அதான் எல்லாருக்கும் பிடித்தவர்களா, எல்லாரும் நம்மளுடைய படத்தை பேசுறவங்களா, அந்த இடத்துக்கு நம்ம உழைக்கணும், உயரணும்னு நினைக்கிறேன். நிச்சயமா அதையும் செஞ்சு முடிச்சு அவங்களையும் சம்பாதிக்கிற இடத்துக்கு நம்ம போவோம். சிலர் வந்து இன்டர்வியூஸே எடுக்க மாட்டோம்னாங்க, சிலர் ரிவ்யூஸ் பண்ண மாட்டோம்னு பண்ணல. ஸோ பரவாயில்ல, ஆனால் அவங்களும் பண்ணக்கூடிய இடத்துக்கு உழைக்கிறதுக்கு நாங்கள் தயாராக இருக்கோம், வேலை செய்வோம். ஓகே, ஸோ எல்லாருடைய ஆதரவோடு ஜெயிக்க முற்படுகிறோம். அண்டு இது வந்து தேங்க்ஸ் கிவிங். அடுத்த அண்ணன் நீங்கள் சக்ஸஸ் மீட் வந்து மால்தீவ்ஸ், மலேசியா அந்த மாதிரி ப்ளீஸ். ஓகே, ஸோ ஏதோ பிரம்மாண்டமாக, ஆனால் நிச்சயமாக படத்தினுடைய ரன் இன்னும் போயிட்டே இருக்குது. நம்ம மிட் ஆஃப் த ரன்னில் தான் இருக்கோம். ஸோ அடுத்து வந்து நம்ம இதை பெருவிழாவா வெற்றி விழாவா நிச்சயமாக கொண்டாடுவோம். நன்றி, தேங்க்யூ. வந்திருக்க ப்ரெஸ் அண்ட் மீடியா பீப்புளுக்கு வந்து ரொம்ப தேங்க்ஸ். உங்களை வேல்யூபிளான டைமை இங்கே ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. உங்களோட ரிவ்யூனால தான் இந்த படம் இந்த அளவுக்கு ரீச் ஆச்சு. ஸோ அதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். நெக்ஸ்ட்டு ப்ரொடியூசர் சார், தேங்க்ஸ் சார் ஃபார் ட்ரஸ்டிங் அஸ். அண்டு கடைசி வரைக்கும் சப்போர்ட்டாக இருந்தீங்க, லாஸ்ட் மினிட் வரைக்கும். ஸோ அதுக்கும் ரொம்ப தேங்க்ஸ் சார். மணி ப்ரோ, தேங்க்ஸ் ப்ரோ. அப்புறம் சிவா ரைட்டர், அவருக்கு ஒரு தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். அவர் இல்லாட்டி இந்த ஸ்டேஜே கிடையாது. ஸோ அடுத்தது கேப்டன் ஆஃப் த ஷிப் கலையரசன் தங்கவேல். இந்த படம் ஓடணுங்கிறதுக்காக அவன் நிறைய ஓடி இருக்கான். லைக் தூக்கத்தை விட்டுட்டு சாப்பாட்டை விட்டுட்டு நிறைய பண்ணியிருக்கான். ஸோ அதுக்கான ரிசல்ட் வந்துருச்சு. ஸோ ரொம்ப ஹாப்பி மச்சான். ஸோ அடுத்தது சீக்கிரமா படம் பண்ணிடு, அதில் என்ன எடிட்டரா கூப்பிட்டுரு. அடுத்தது ரியோ ஐயா நான் ஐயான்னு தான் கூப்பிடுவோம். ஸோ ரியோ ஐயாவுக்கு நிறைய தேங்க்ஸ் சொல்லலாம், பட் ஆனால் அவர் எதிர்பார்க்க மாட்டாரு. அண்ட் ரியோ ஐயா வந்து சூப்பராக நடிப்பார், டான்ஸ் ஆடுவார், சித்து ப்ரோ இங்கே பாட்டு பாடுவார், நீங்கள் டெலிட் பண்ணிடுவீங்க. அந்த மாதிரிலாம் நிறையா டேலண்ட்டுன்னு எல்லாத்துக்கும் தெரியும். பட் ஆனால் தெரியாத சைடுன்னு ஒன்று இருக்குது அவருது. லைக் ரொம்ப கேர் எடுத்துப்பார், மீன் டீமுக்காக என்ன வேணால் பண்ணுவார். ஸோ அதுக்கு நான் அவருக்கு தேங்க்ஸ் சொல்ல. பட் ஏன்னா அவர் அப்படி இருக்கிறதுக்கு காரணம் ஸ்ருதி சிஸ்டர் தான். ஏன்னா ஒரு மேல் வந்துட்டு நேச்சுராகவே வந்து ஒரு ஒரு குட் சோலோடு இருக்கலாம், ஆனால் அது மேரேஜுக்கு அப்புறமும் அப்படி மெயின்டைன் ஆகணும்னா அதுக்கு பர்ஃபெக்டான பார்ட்னர் அமைஞ்சாதான் முடியும். ஸோ தேங்க்ஸ் ஸ்ருதி சிஸ்டர், அட்வான்ஸ் ஹாப்பி பர்த்டே. அப்புறம் நெக்ஸ்ட்டு மாளவிகா வந்து நான் ஜோலிருந்து, இப்போ இது வந்து 2வது படம் மாளவிகாவுக்கு, எனக்கு ரியோ ப்ரோக்கு சித்து ப்ரோக்கெல்லாம். ஸோ ஜோலிருந்தே அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, லைக் எனக்கு இது நடிக்க வரல அப்படிலாம் சொல்லுவாங்க. ஆனால் ஃப்ரேமில் பார்த்தா சூப்பராக நடிச்சிருவாங்க. அப்புறம் தான் தெரியும் நடிக்க வரலன்னு சொன்னதே சூப்பராக நடிச்சதுன்னு. அதுக்கப்புறம் ஓகே, இந்த 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 இதில் சூப்பராக நடிச்சிருந்தீங்க, ஓகே ஷார்ட்ஸ்லாம் சூப்பராக நடிச்சிருந்தீங்க, நாட் ஓகே ஷார்ட்ஸில் அதை விட சூப்பராக நடிச்சிருந்தீங்க. அந்த ஷார்ட்ஸ் தான் அதிகமாக யூஸ் பண்ணியிருக்கோம். தேங்க்ஸ் ஃபார் ஆக்டிங் பெஸ்ட் இன் நாட் ஓகே ஷார்ட்ஸ் மாளவிகா. அதுக்கப்புறம் வந்துட்டு
அடுத்தது ஜென்சன் ப்ரோ இன்னைக்கு வரல, பாலக்காடுல இருக்காரு. லவ் யூ ப்ரோ. ஜென்சன் ப்ரோ, உங்க ஷாட் எதுவுமே தூக்க முடியாத அளவுக்கு சூப்பரா நடிச்சிருந்தீங்க. ஸோ தேங்க்ஸ் ப்ரோ. உங்களோட அடுத்தது படம் ஒர்க் பண்றதுக்கு வெயிட் பண்ணிட்டே இருக்கோம். அடுத்தது வந்துட்டு ஜென்சன் விக்கி எங்க விக்கி மச்சான், சூப்பர் மச்சான். மலிவு விலை மணிவண்ணன் சாரா மாறுறதுக்கான எல்லா சான்ஸும் எடுத்துக்கிட்டு இருக்கான். ஸோ ரொம்ப ஹாப்பி மச்சான், இதுல பண்ணதுல சூப்பரா நடிச்சிருக்கேன்னு அதுவும் ஆடியன்ஸ் சொல்லும் போது எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருந்துச்சு. அப்புறம் வந்துட்டு விக்கி வந்து எல்லா ஷார்ட்ஸுமே சிங்கிள் டேக்ஸ் 2 டேக்லாம் எடுத்துட்டு இருந்தா, ஒரே ஒரு ஷாட் மட்டும் ஒரு 40 டேக் போச்சு. அது என்ன ஷாட்னு சொல்லலாமா? தம் அடிக்கிற சீனு. அவர் வந்து டீ டோட்டலரு. தம் அடிக்கிற சீனுக்கு வந்துட்டு என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, யாரோ ஏடியோ யாரோ வந்துட்டு இவரோட ஹெல்த்தோட நல்லுள்ளம் கருதி என்ன பண்ணாங்கன்னா, உள்ள இருக்கிற நிக்கோட்டின்லாம் கொட்டிட்டு வேப்பலையை சொருகி கொடுத்துட்டாங்க. ப்ராக்டிஸ் பண்ணும்போது அது பத்த வைக்கும் போது குப்புன்னு பிடிச்சிருச்சு. அது மெழுகுவத்தி மாதிரி எரிஞ்சிருந்துச்சு. அதை பார்த்து பயந்தோம் தான். அதனால ஒரிஜினல் சிகரெட் கொடுத்ததுக்கு 40 டேக் போச்சு. அதுக்கப்புறம் கலை ஒரு நல்ல முடிவு எடுத்தாரு. அதுல இருந்து தம் அடிக்கிற சீனே வைக்க வேண்டான்னு. அதுக்கு தேங்க்ஸ் கலை. அப்புறம் வந்துட்டு வேற யாராச்சும் விட்டுட்டேனா? ஜென்சன் ப்ரோ, ஷீலா மேம் வந்துட்டு மண்டேலா படத்துல பார்த்துருப்போம். ரொம்ப கியூட்டா இருப்பாங்க அதுல. அவங்க கோவப்பட்டாலுமே நமக்கு கியூட்டா தெரியும். ஆனா இந்த படத்துல வந்துட்டு கியூட்டா பண்ணாலுமே கோவம் வர்ற மாதிரி இருக்கும். அது இன்னும் பாசிட்டிவ் வே. ஏன்னா இந்த கேரக்டருக்கு அது தேவைப்பட்டுச்சு. அது சூப்பரா பண்ணியிருந்தாங்க ஷீலா மேம். அதுக்கு டேலண்ட் வேணும் கண்டிப்பா. ஆல் தி பெஸ்ட் மேம், ஆல் தி பெஸ்ட் மேம். அதுக்கப்புறம் வந்துட்டு வேற யாரு? சித்து ப்ரோ வந்துட்டு ஜீனி பூக்கி என்ன வேணா சொல்லலாம். நிறைய மாத்திரை கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய மியூசிக் கடைசியில் எடுத்துட்டு வருவாரு. ஸோ நாங்கள் இது 2வது படம். அவருக்கு நான் ஒரு எடிட் பண்ணி மெயில் அனுப்பிச்சேன்னா அதுக்கு நான் ஃபோனே பண்ண வேண்டியதில்லை. அவருக்கு நான் எதுக்காக இந்த கட்டு வச்சிருக்கேன்னு தெரிஞ்சு மியூசிக் செட் பண்ணிடுவாரு. அவர் திருப்பி அதை மெயில் பண்ணாருன்னா எதுக்காக இந்த மியூசிக் வச்சிருக்காருன்னு தெரிஞ்சு அதுக்கு நான் கட் ரெடி பண்ணிடுவேன். ஸோ அந்த அளவுக்கு ஒரு வைப் இருக்கு. ஆர்ட் டைரக்டர் மிவின் ப்ரோ எல்லாருமே சூப்பரா ஒர்க் பண்ணாங்க இந்த படத்துல. அப்புறம் கேமராமேன் மாத்தேஷன் அண்ணன் வந்துட்டு அந்த சீனியர் கேமராமேன் ஒரு ஆட்டிடியூட் காட்டாம நம்ம என்ன ஷார்ட்ஸ் வேணும்னோ கேட்டாலுமே எடுத்து கொடுக்குற மாதிரி ஒரு கேரக்டர். ஸோ ரொம்ப கம்ஃபர்டபுளா இருந்துச்சு இவர் கூட ஒர்க் பண்ணதுக்கு. ஸோ எல்லா டிபார்ட்மெண்ட்டுமே அன்சங் ஹீரோஸா இருக்கிற எல்லா டெக்னீஷியன் டிபார்ட்மெண்ட்ஸுக்குமே, டிசைனர்ல இருந்து எல்லாருக்குமே வந்துட்டு தேங்க்ஸ். அண்ட் இன்க்ளூடிங் மீ தேங்க்ஸ். வணக்கம். விமர்சனத்தில் நிறைய நல்லதையும் சில குறைகளையும் சுட்டி காட்டின அனைத்து பத்திரிகை மீடியா நண்பர்களுக்கு நன்றி. மற்றபடி நான் ரொம்ப பேச மாட்டேன். அதனால மொத்தமாக இது எங்கள் டீம் எல்லாத்துக்கும் சேர்த்து ஒரு நன்றி. இதே இடத்துல தான் உட்காந்து எத்தனை ப்ரெஸ் மீட் நான் அட்டன் பண்ணியிருப்பேன். ஸோ எஸ், நன்றிகள் சார். ஸோ 2 பேருக்குமே காமனாக ஒரே ஒரு கேள்வி மட்டும் நான் இப்போ கேட்டுடுறேன் சார். உங்கள் 2 பேருக்குமே இந்த படம் பார்த்ததுக்கப்புறம் நீங்கள் வந்துட்டு வியந்து போய் பார்த்த ஒரு கமெண்ட் என்னது? ஒரு ஆண் கிட்ட இருந்தாலும் பரவாயில்ல, ஒரு பெண் கிட்ட இருந்தாலும் பரவாயில்ல, ஏதாவது ஒரு கமெண்ட் இப்படி கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது ஒரு கமெண்ட். இந்த ஒரு ஷாட் வந்துட்டு மாத்தேஷன் எடுத்து கொடுத்தாரு. அந்த பொண்ணு வந்துட்டு நடந்து வர்றப்போ கால் எடுத்து இப்படி வச்சு வருவாங்க. அப்புறம் ரியோ ப்ரோ வருவாரு. ஸோ அது டேக் எடுக்கும்போது வந்துட்டு மாளவிகா வந்து இப்படி எடுத்து வச்சிருப்பாங்க. இல்லை டேக் இல்லைன்னு சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடி போக வச்சுட்டு மறுபடியும் எடுத்திருப்பாங்க. அந்த ஷாட் எனக்கு கிடைச்சிருச்சு. அதான் நாட் ஓகே ஷாட்னு சொன்னேன். ஸோ அந்த ஷாட்டை வச்சுட்டு நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா, இந்த பொண்ணு வந்துட்டு ஃபர்ஸ்ட் எடுத்து வைக்குது, ஆனாலும் ஒரு தயக்கம் இருக்கு. அதுக்கப்புறம் ஒரு ஆண் தான் ஃபர்ஸ்ட் கால் எடுத்து வைக்கிறான் அப்படின்னு சொல்லி அந்த ஷாட்டை யூஸ் பண்ணிட்டோம். ஸோ அந்த ஷாட்டை ஸ்பெசிஃபிக்கா எல்லா ரிவ்யூலலாம் சொல்லும்போது ரொம்ப ஹாப்பியா இருந்துச்சு. சூப்பர் சார். ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு ஏதாவது கமெண்ட்? எனக்கு வந்து இது வரைக்கும் எல்லாமே அழுக்கு கலர் இல்லாத படங்களாக தான் ஒரு மாதிரி படம் பண்ணிட்டு இருந்தேன். இந்த படத்துல தான் பெயிண்ட் அடிச்சு கலர் ட்ரெஸ் போட்டு ஒரு படம் பண்ணியாச்சு. அதுதான் கமெண்டா வந்துச்சு. சூப்பர் சார். எவரெஸ்ட் ஈஸி செஃப் ஆகுங்கள் சில நிமிடங்களிலேயே. Saubhagya Home and Kitchen Appliances.